சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வச்சு ஒரு சூப்பர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம செய்வோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே பிரியாணிக்கு சிக்கன் நல்லா ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சிக்கன் உள்ளேயும் நல்லா ஒரு காரசாரமான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிரியாணி செய்கிறப்பையும் நம்ம ரைஸ் கூட எல்லாமே இது சேர்க்க போகிறோம். அதனால் இதில் மட்டும் நம்ம எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக லெமன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 5 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸோ பிரியாணிக்கு தேவையான ஆல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பொரிட்டோம். ஸோ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கிற சிக்கனோட அளவு பொறுத்து நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வெங்காயம் சேஞ்ச் ஆனால் தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா எண்ணெயில் வதங்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாலாம் நல்லா வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகட்டும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதிலே நல்லா சாத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸோ ரைஸ் போட்டு நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஸோ இது கலர்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்குது. ஸோ ஒரு ரைஸும் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ நல்லா நீட்டாக வந்திருக்கு ரைஸ் ஃபுல்லாக. ஸோ பிரியாணியும் வந்து நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ பிரியாணினால எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஸ்பெஷலாக என் பொண்ணுக்கு பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக கலரிட்டு அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ குக்கரில் வந்து அதிகமாக இருந்ததுனால நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸோ கலரிட்டேன். ஸோ ஒரு ரைஸும் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சாதாரண ரைஸில் செய்கிறத விட பாஸ்மதி ரைஸில் செய்கிறப்ப பிரியாணி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ரைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த சண்டேவை நாங்கள் வந்து பிரியாணியோட என்ஜாய் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கர்லேயே வந்து எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கூடவே வந்து ரைத்தா. ஸோ ரைத்தா இல்லாமல் பிரியாணி வந்து இறங்காது. முட்டை, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பக்கோடாவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சண்டேவை பிரியாணியோட என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.